பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வருடங்களுக்கு பின்பு இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேங்க. ஆனால் நான் சண்டே சர்வீஸு எங்கள் சபையை விட்டு நான் எங்கே இது நாள் வரைக்கும் போனதே இல்லை. நான் அதை மிஸ் பண்ண ஒரு நாள் விரும்ப மாட்டேன் எங்கள் சபை ஆராதனையை. இதுதான் நான் தடவை அங்கே வந்திருக்கேன். ஆனால் அதே ஒரு அனுபவத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் தெரியலை. இல்லைனா வேறு இடத்துல போனால் நமக்கு ஆவி ஒத்து வருமா அப்படிங்கிற யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவன் அந்த கிருபைகள் இங்கே கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அயனாவர சபையை குறித்து நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது யார்கிட்ட இருந்து அதிகமாக கேள்விப்பட்டேன்னா எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் இந்த சபையிலேருந்து உருவாக்கப்பட்ட இங்கே பைபிள் காலேஜ் இங்கே அயனாவர சபையிலேருந்து படிச்சுட்டு வந்ததுனால அடிக்கடி சொல்வார், எப்படி ஒரு மெசேஜ் எடுக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அது அப்படிங்கிறத ஹாஃப் டே பாஸ்டர்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய காரியங்கள் வந்து இங்கே எப்படி ஊழியம் செய்யணுங்கிறத இங்கே பைபிள் காலேஜில் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அயனாவர சபையிலேருந்து அநேக ஊழியர்களை வந்து எழுப்பியிருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம். அநேக ஊழியர்களை எழுப்பினது மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு காரியம். எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்னு தெரியாது. எத்தனை சபைகளுக்கு அப்படியாப்பட்ட போதகர்கள், அந்த தரிசனமுள்ள போதகர்கள் கிடைப்பாருங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்மளோட இந்த ஊழியத்தை முடிச்சுக்கலாம் நினைக்கிற இந்த காலகட்டங்களில் அடுத்து வர ஜெனரேஷனை எழுப்பி எப்படியாவது எல்லா இடங்களும் சபைகள் ஸ்தாபிக்கப்படணும்னு நினைக்கிற ஒரு நல்ல பறந்து விருந்த மனப்பான்மையுள்ள நல்ல ஒரு ஐக்கியமுள்ள போதகர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி பெண்கள் ஊழியத்திலே சரி, சிஸ்டர் சந்தியா அந்த நாட்கள்லேருந்து நாங்கள் பழகின நாட்கள்லேருந்தே ஒரு நல்ல வாஞ்சையோடு ஆண்டவருக்காக அநேக ஸ்திரீகள் இடத்துல வந்து இன்னைக்கு பலவனப்பட்டு போயிருக்கிறவங்க யாருன்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? ஆமாம், அப்படிலாம் நான்லாம் நம்பவே மாட்டேன். நான்லாம் சொல்லுவேன், நாங்கள் பலவீனமான ஆளெல்லாம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எங்களோட இருக்கிறது வரைக்கும் நாங்கள் பலவான்கள். அவர் இல்லாமல் போனால் வேணால் ஒரு வேளை பலவீனமாகலாம். அவர் எனக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் என்னைய யாருனாலும் அடிச்சுக்கிறவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுள்ள ஒரு நல்ல ஒரு சகோதரியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பகுதியில் பெண்கள் ஊழியத்தை செய்கிறதுல அநேக காரியங்களில் அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியாக தான் நான் வந்துட்டுருக்கிறேன். அவங்க தான் வந்து பெண்கள் ஊழியத்தில் நல்ல ஒரு சகோதரி, உற்சாகப்படுத்துகிற ஒரு சகோதரி. ஊழியங்களில் பெண்களை பார்க்குறதுக்கும் அந்த சைடில் இங்கே இருக்கிறது மாதிரி பழக்க வழக்கங்கள், இங்கே இருக்கிறது மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அங்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு கிடைக்காது. எவ்வளோ அவங்க வளர்ந்தவங்களாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஃப்ரீடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமான காரியம். அவங்கள வெளியே கொண்டு வர்றது அதை காட்டிலையும் ரொம்ப கடினம். அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்கள கொண்டுட்டு வர்றதே ரொம்ப ஒரு கடினமான காரியம். ஆனாலும் இந்த ஒரு 10 வருஷத்தில் சகோதரி எக்லமக்கா வந்து எல்லா இடத்துலையும் போக வர ஜனங்களுக்குள்ளே வந்து சொல்லி இப்போ ஓரளவுக்கு எங்கே அந்த சைடில் மதுரை செக்ஷனெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருக்குள்ளே இருந்ததை காட்டிலும் இப்போ அக்கா வந்த பிறகு பரவாயில்ல. எல்லா காரியங்களும் அவங்க எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி வந்துடுவாங்க, கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க, வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இங்கேயும் அதே ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நான் மெசேஜ் கொடுக்குறதுக்கோ இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவோ நான் வரலை. இங்கே எல்லா பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா சகோதரிகளையும் அன்பின் நிமித்தம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே உருவாக்குற காரியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லலான்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிக்கிறேன். சொல்லலாம் மாஸ்டர்? பாருங்கள், நம்மளோட நம்ம காரியங்கள் முடிந்து போயிடக்கூடாது. நம்மளுக்கு அடுத்து நம்ம சந்ததி நம்மள்கிட்ட இருக்கிற வைராக்கியமும் நம்மள்கிட்ட இருக்கிற அன்பும் கிறிஸ்துவ மேலே இருக்கிற அந்த பாரம் வந்து அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து அது கடத்தி விடப்படணும். அது கடத்தி விடப்படணும்னு சொன்னால் முக்காவாசி பொறுப்பு பார்த்திங்கன்னா அது பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு கலாச்சாரத்தை கடத்தி விடுறதோ ஒரு காரியங்களை கடத்தி விடுற காரியங்களும் பார்த்திங்கன்னா பெண்கள் மேலே அந்த பொறுப்பை வந்து ஆதி காதமில் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு பையன் தப்பு செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. ஒரு பையன் இங்கே எப்படின்னு தெரியாது, எங்கள் ஊர் பக்கத்தில் லவ் பண்ணால் அது ஆம்பளை பையன் லவ் பண்ணுறா விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆம்பளை பையன் ஒரு பொண்ணைத்தான் லவ் பண்ணுறான். ஆனால் இதுவே ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொம்பளை பிள்ளை,
நீ எப்படி இந்த காரியம், நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட காரியங்கள் என்ன, அது நீ ஏன் மாத்துற அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கலாச்சாரத்தை ஒரு காரியத்திலேருந்து இன்னொரு காரியத்தில் எடுத்துகிட்டு போகிற ஒரு பெரிய காரியம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெண்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்மளோட பக்தியாக இருக்கட்டும், நம்மளோட வைராக்கியமாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு காரியம்னாலும் நம்மள்ட்ட இருந்து நம்ம குழந்தைகளுக்கு அது கடத்தி விடப்படணும். அப்போ ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் அவர் செலக்ட் பண்ணி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா பிசாசானவனுக்கு எப்பயும் நம்ம மேலே ஒரு கண் இருக்கத்தான் செய்யும். நம்ம மேலே இருக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளுக்கு எல்லா பேருக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறதுனே அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் உலகத்தையும் பார்க்குறாங்க, நம்மளையும் பார்க்குறாங்க. நம்ம சொல்கிற காரியம் உலகத்துக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கனால அவங்க புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினம். அவங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைங்கன்னா சரி இதுதான் உண்மைன்னு, ஆனால் 2ஆம் கட்ட இடத்துல இருக்கிறவங்க பேரண்ட்ஸே கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளை கொண்டு வர்றது ரொம்ப கடினமான காரியம். ஒரே ஒரு காரியம், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அங்கே தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை மட்டும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11. அண்ணன் ஒரு அருமையான செய்தியை கொண்டுட்டு வருவார். அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு குட்டி காரியம் மட்டும் சொல்லிவிட்டு நான் போய் உட்கார்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். ஒரு நாலாவது வசனம். போது சிஸ்டர், நீங்கள் அடுத்து நீங்கள் போய் வாஸ்து பார்த்துக்கோங்க. அந்த குழந்தைய அவங்க எங்கே கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஆலயத்தில் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அகசியாவின் அவன் தாய் அத்தாலியால் என்ன செஞ்சானா ராஜகுமாரர்கள் எல்லா பேரையும் கொண்டு போட்டுட்டா. என்ன செஞ்சிட்டா, ஏன்னா அடுத்த ஒரு தலைமுறை அங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறதுல அத்தாலியால் என்ன செஞ்சா ரொம்ப கவனமாக இருந்தா. இந்த அத்தாலியால் யாருன்னு சொன்னால் எசபேலோட மக. அப்போ இந்த எசபேல் ஆவி பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்லாத ஒரு ஆவி, அது ஒரு விபச்சார ஆவிக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ அவளோட மக பார்த்திங்கன்னா அதே குணத்தில் தான் இருந்தால் ராஜா அடுத்த தலைமுறை யார் இங்கே என்ன செய்யக்கூடாது, உருவாகிடக்கூடாதுங்கிறதுல அவள் ரொம்ப கவனமாக இருந்தா. ஆனால் அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போய் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஆலயத்தில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது தேவனுடைய ஆலயம் மட்டும்தான். இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டு பாருங்க, ஒரு நாள் ஒரு சத்துரு நம்ம பிள்ளைகளை தொடவே முடியாது. ஆலயங்கிறது அவ்வளோ ஒரு ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து நீங்கள் போய் வாசித்து பாருங்க, அந்த குழந்தைக்கு 100 பேராக என்ன செஞ்சாங்களா, காவல் இருந்தாங்களா. இன்னைக்கு ஜெபிக்கிற தாய்மார்கள், இரவுல ஜெபிக்கிறவங்க, பகல்ல ஜெபிக்கிறவங்க, இன்னைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டில் பக்தியில் வைராக்கியம் உள்ள ஜனங்கள் நம்ம இந்தியாவில் கூடுதல், பக்த கோடிகள் ரொம்ப கூடுதல். பாருங்க, அவங்கெல்லாம் போய் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. எப்படி சாமி கும்பிடுவாங்க, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்.
ஒரு சுயநலமான ஒரு காரியம்தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் அந்த காரியம் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு சகோதரியும் வந்து முழங்கால் பலியிடும்போது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அழுவாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், என் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், சிறுவர்கள் பாதுகாக்கப்படணும், அடுத்த தலைமுறை இங்கே உருவாகணும். எங்கள் பிள்ளைகளை பாருங்க, அவர் என்ன செய்வாரா? தீங்கி நாட்களில் கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையிலே உயர்த்துகிற கர்த்தர். நம்மளை ஒளிச்சு வைக்கிற ஒரு இடம் இருக்குதுன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா, இன்னைக்கு வெளியே போனால் எவ்வளவோ பிரச்சனை பிள்ளைகளுக்கு, எவ்வளவோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்து போகிறதுக்கான அவ்வளோ காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அங்கே இருந்து என் பிள்ளை பாதுகாக்கப்படணும், அடுத்த தலைமுறை எனக்கு அடுத்து இந்த தேசத்தில் வந்து ஆண்டவருக்காக பற்றி எரியக்கூட ஒரு வைராக்கியமுள்ள தலைமுறை எழும்பணும்னா, அந்த தலைமுறை எங்கே வளர்க்கப்படணும்னா ஆலயத்தில் வளர்க்கப்படணும். ஆலயத்தில் இருக்கிற சகோதரிகள், ஆலயத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் தெபோரால் தாயாக எலும்பு மட்டும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. தாய் உள்ளம் படைத்த அநேக சகோதரிகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அடுத்த சந்ததி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே பார்க்க முடியும். அடுத்த சந்ததிகள்கிட்ட ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் தன்னோட பிள்ளை மாதிரியே நேசிக்கணும். யாரை பார்த்தாலும் சரி, யாரை மாதிரி இருக்கணும். நமக்கு என் பிள்ளை நினப்பு எப்படி வருதோ, என் பிள்ளை எப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு பயம், ஒரு திகில் வருதோ, அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கால இருக்கணும். பாருங்க, ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எங்கள் சபையில் வந்து கிராமங்கள்லேருந்து வருகிற பெண்கள், அதிகமான பெண்கள். மணியம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸு. ஏன்னா அவங்க வீட்டுக்கார் டிரைவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு தான் அவங்க வந்து சபைக்கு வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் அந்த எய்ட்ஸ்லேருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுத்து இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த பையனை நாங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா அவள் வளர்க்கப்பட்ட விதங்களே வேறு. அவனை கொண்டு வந்து சபையில் வச்சு நாங்கள் சொல்லுவோம், அந்த சகோதரிட்ட சொல்லுவோம், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ வந்து இங்கே முழங்கால் போடு, உன் பிள்ளைக்காக நீ முழங்கால் போடு, நீ உன் பிள்ளைக்காக முழங்கால் போடு, நாங்கள் எல்லா பேரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சகோதரி அதை ஒரு பெருசாகவே எடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதங்களை வாங்கினாங்க, நல்லா சுகமானாங்க. உங்களுக்கு தெரியும் எய்ட்ஸ் வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் நல்லா சுகத்தை கொடுத்தோன்னே வேலைக்கு ஓடிடுவாங்க. அதிக நாள் ஆராதனைக்கு கூட வரமாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும், நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த பையனை அவங்களால சரியாக ஆண்டவருக்குள்ளே வளர்க்க முடியல. ஒரு பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணான். பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுங்கிறக்காண்டி அவன் பாய்சன் அடித்து இறந்து போயிட்டான். 24 வயசு. இன்றைக்கி அவங்க சகோதரிக்கு வந்து வீட்டுக்காரில் அன்றைக்கி மகனும் இல்லை, அவங்க தனிமையாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24 நேரம் சபையிலே இருக்கிறாங்க. அழுவாங்க, எந்த பையங்களை பார்த்தாலும் அழுவாங்க, எந்த பையனை பார்த்தாலும் அழுவாங்க. என் பையன் இருந்தானா இப்படி இருப்பானே, இவ்வளோ நல்லா இருப்பானே, நான் இன்னைக்கு அழுகிற அழுகே அன்னைக்கு அழுதுருந்தேன்னா என் பையன் பிழைச்சிருப்பானே, ஏன் என்னால் வந்து நான் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் அவங்க வந்து அழுவாங்க. அந்த சகோதரியை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்காக தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த சபையிலேருந்து அநேகரை உருவாக்குறதுனால சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை சபையில் கொண்டு வந்து பத்திரப்படுத்துங்க. இதுதான் ஒரு பாதுகாப்பான இடம். இங்கே நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் கிடைக்கும். சோர்ந்து போய் இருக்கிற போது தேவ பலத்தை கொடுப்பாரு. அவங்க எப்பெல்லாம் வந்து பலனற்று போயிருக்காங்களோ, தாயுள்ளம் படைத்த அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்களால அவங்கள அரவணைக்கிறதுக்கு, அவங்கள ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, புத்திமதி சொல்லியிருக்கிறதுக்கு. பாருங்கள், தகப்பன் புத்தியை நீ வந்து என்ன செவிசாய்த்து கேட்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் பிள்ளைங்க யார் பேச்சத்தான் கேட்பாங்க? பணம் வாங்குறதுக்கு வேணால் அப்பாவை பார்ப்பாங்க, பாக்கி எல்லா நேரத்தில் யாருக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. அப்பாட்டேருந்து பணம் வாங்கணும்னா கூட யார்கிட்ட தான் கேட்பாங்க? அது எங்கள் ஊர்லலாம் நல்லா தனியாக பேசுவாங்க பசங்க, வீட்டுக்கார்ட்ட கேட்டுவாங்க அப்படிம்பாங்க. அம்மாட்ட சொல்லுவாங்க, பசங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளு அப்படிம்பாங்க. அப்படி எந்த இதனாலும் பாருங்கள், அம்மாமார்களால் முடியும், அம்மாமார்களால் முடியும், எல்லாம் முடியும். சொல்லுங்க, முடியும் சொல்லுங்க, முடியும். ஒரு அடுத்த சந்ததியை, நல்ல ஒரு சந்ததியை ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுப்ப முடியும். எங்கே முடியும்னா தேவ ஆலயத்தில் தான் முடியும். நம்ம ஆலயத்தோடு அட்டாச்மெண்ட்டாக இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் ஆலயத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கட்டும். அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுல கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்கட்டும். அநேக ஊழியர்களை, அநேக பிள்ளைகள் இங்கேருந்து எழுப்பப்பட நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.